டியூட் படம் எப்படி இருக்கு? ஆக்சுவலி இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒருவேளை நீங்க 90ஸ் கிட், 80ஸ் கிட்டா இருந்தீங்கன்னா, இந்த படத்துல சில சீன்ஸ்லாம் ஐயோ! நம்ம கனெக்ட் ஆகலையே அப்படின்னு வருத்தப்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. பின்னாடி என்னடா நமக்கு இந்த சீன்லாம் பெருசா வந்து கனெக்ட் ஆகல. பின்னாடி பல பேர் வந்து விசில் அடிச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த விசில் அடிச்ச கூட்டம் எல்லாமே ஒண்ணு 2கே கிட்டா இருக்கணும். இல்லன்னா ஜென்ஸி கிட்டா இருக்கணும். ஸோ இந்த மாரி தான் இந்த படத்தோட ஃபீல் வந்து இருக்கு. ஆனா நெறைய இடங்கள்ல 90ஸ் கிட்டா இருக்கட்டும், 2கே கிட்டா இருக்கட்டும், எல்லாருக்கும் பொதுவான ஒரு விஷயம் இருக்கு பார்த்தீங்களா? லவ் அப்படின்றது. ஸோ அந்த விஷயம் இங்க வந்து நல்லாவே கனெக்ட் ஆகும். ஸோ ட்ரெய்லர்ல நீங்க பார்த்திருப்பீங்க. மமிதா பைஜு அண்ட் பிரதீப் ரங்கநாதன் ஒரு டயலாக் வந்து கேட்பாரு. தேவதாஸ் சார், எதுக்காக எனக்காக நீங்க இதெல்லாம் பண்றீங்க? அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதிலேயே வந்து ஒரு பையன், ஒரு பொண்ணு வந்து புடிச்சிருக்கு. எந்த ரீசன் இல்லாம அந்த பொண்ணுக்காக என்னென்னவோ பண்றான் அப்படின்றது நம்ம ட்ரெய்லர் பார்த்ததுக்கமே தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த படத்துல அதுதான் கன்டென்ட். பட் அதுல சில விஷயங்கள் சேஞ்சஸ் கொஞ்சம் கொஞ்சம் ட்விஸ்ட் இந்த மாரி விஷயங்கள்லாம் இருக்கு. அண்ட் சரத்குமார் சாருடைய கேரக்டர் இந்த படத்துல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு மாரி ஃபன்னா கொண்டு போயிருப்பாங்க. அண்ட் ஒரு டைம்க்கு அப்புறம் அந்த கேரக்டரோட சேஞ்ச் ஓவர் ரொம்ப வித்தியாசமா இருக்கும். நல்லா இருக்கும். அண்ட் முக்கியமா இந்த படத்தோட டைரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா கீர்த்திஸ்வரன். இந்த படத்துல ஒரு ஃபுல் ஃப்ளோ வந்து பக்காவான ஜென்ஸி 90ஸ் கிட்ஸ்க்கான படம் அப்படின்றத விட 90ஸ் கிட் வெர்சஸ் ஜென்ஸி கிட் அப்படின்னும் சொல்லலாம். ஏன்னா கிட்டத்தட்ட அந்த மாதிரியான ஒரு கன்டென்ட்டா தான் இருக்கு. மெயினா வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப பிரதீப் ரங்கநாதனுக்கு எந்த அளவுக்கு மார்க்கெட் இருக்கு அப்படின்னா, எடுத்தோனே "அப்பா ஓகேப்பா பிரதீப் ரங்கநாதன் படமா?" இருக்கிற எல்லாரும் காலேஜ்ல இருந்து அப்படியே தியேட்டருக்கு வந்து போயிடுறாங்க. ஸோ படம் பார்த்த எல்லாருமே எனக்கு வந்து அந்த லவ் சீன் பிடிச்சிருந்துச்சுங்க. ஏன்னா வந்து இந்த இடத்துல அழ வச்சுட்டாங்க. இந்த இடத்துல வந்து ஏன் மமிதா பைஜு இப்படி பண்ணாங்க? பிரதீப் ரங்கநாதன் வந்து இப்படிலாம் நடிச்சிருக்கிறாரு அப்படின்ற மாரி விஷயங்கள் தான் பேசுறாரு. பட் இந்த படத்தோட ப்ளஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அ பிரதீப் ரங்கநாதன் அப்படின்னு சொல்லலாம். பிரதீப் ரங்கநாதன் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா, அவர் நெறைய இடங்கள்ல அவரோட இன்ட்ரோவே வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க ரஜினி சாரோட டெம்ப்ளேட்டா இருக்கு.